எண்ணமும் எவ்வளவு தூரம் உன்னை பின்னோக்கி இழுத்துப் போயிருக்கிறது என்பதை பார். மனிதனாக பிறந்தது இறை உணர்வோடு வாழ்வதற்குத்தான். அந்த இறை உணர்வு தேவையான காலங்களில் மட்டுமே தேடிக்கொண்டு, ஒருவருளையும் தேவையான நேரங்களில் மட்டுமே தேடிக்கொண்டு, பொய்யான பாதையில் ஞானத்தை தேடும் அடியார்களை சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் சிந்தனைக்குள் கடந்த காலத்தைப் போல் இப்போது இருக்கிற இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகவே வரக்கூடிய ஆவணி மாதத்தில் பௌர்ணமி அன்று அடியார்களுக்காக ஒரு சச்சங்கம் செய்ய இருக்கின்றேன். காரணங்களை கூறி நீங்கள் வராமல் இருப்பதால் உங்களுக்குத்தான் பெரிய வாய்ப்பில்லாமல் போகிறது. முடிந்தால் ஆவணி மாத பௌர்ணமியில் சந்தித்து நல்ல விஷயங்களை உள்வாங்கி வாழ்க்கையில் வளமோடு வாழ்வதற்கு நீங்கள் வாருங்கள் என்று அருளோடு உங்களை அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம் போற்றி.